ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ முட்டை பரோட்டா செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன வேணுன்ற இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இப்போ காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன ஸ்லைஸாக நறுக்கியிருக்கேன். ஒரு தக்காளியை ஸ்லைஸாக நறுக்கியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளிக்க 2 முட்டை, பரோட்டா 4 பரோட்டாவை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இவ்வளோ சின்னதாக பிக்க முடியலன்னா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்றுனா போதும். சுற்றினா உங்களுக்கு இந்த சின்ன தூளாயிரும். அடுத்து பிளெயின் சால்னா. நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பிளெயின் சால்னா எப்படி செய்கிறதுன்னு. அது ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை, 4 பரோட்டாவுக்கு 2 முட்டை உங்களுக்கு சரியாக வரும். 4 பரோட்டானாலும் நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பரோட்டாவுக்கு ஏற்றாப்புல முட்டை இன்னும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்குறேன். பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஆயில் நல்லா சூடானோடனே நம்ம வந்து இதுக்கு கடுகெல்லாம் போட மாட்டோம். பாருங்கள் நல்லா ஆயில் சூடாகிட்டுருக்கு. நான் ஏன் பேனில் சொன்னேன்னா, பேனில் செய்யும் போது நீங்கள் கொத்து பரோட்டா வந்து உங்களுக்கு வந்து பிய்யாமல் ஒட்டாமல் இது பண்ணி வரும். ஃபஸ்ட்டு ஆனியன் போடுறேன். அடுத்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்க போகிறேன். ஏன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன் அப்படின்னா, நமக்கு வந்து பச்சை மிளகாவோ கருவேப்பிலையோ வந்து ரொம்ப முருகலாக வேணாம். ஏன்னா அதோட அப்புறம் வாசனை வந்து அந்த வெங்காயத்தில் சேராது. நமக்கு புரோட்டாவுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு பச்சை இதோடு இருந்துச்சுன்னா நல்லா செய்கிறதுனாகும். முருகிருச்சுன்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு உங்களுக்கு வதக்க அப்படியே தனித்தனியாக பிரியும். நீங்கள் கொஞ்சம் குத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு பிரிஞ்சு வரும். வதங்க உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொத்து பரோட்டானும் போது வெங்காயம் வந்து முழுசாக நின்றால் நல்லா இருக்காது. நான் வந்து ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் வெங்காயம் நிறையா சேர்த்துக்குப்பீங்க. நிறையா சேர்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரினா நீங்கள் வந்து இன்னும் ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 4 பரோட்டாக்கு ஏற்ற அளவு தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதில் வெங்காயம் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அரை வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பரோட்டாவை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நான் வந்து வெங்காயம் கம்மியாக போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்குற மாதிரி வதக்கிடக்கூடாது. ஏன்னா நம்ம அடுத்து தக்காளி போட்டு வேறு வதக்கணும். தக்காளி வந்து நல்லா வேகணும், அதோட புளிப்பு தன்மை போகணும். அது வரைக்கும் நம்ம வதக்குற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கி சுருங்கும் போது நம்ம தக்காளி சேர்க்குறோம். நல்லா தக்காளி வந்து தக்காளியோட தண்ணியெல்லாம் விட்டு நல்லா சுருங்கி வந்து மசிஞ்சு வரும். மசிஞ்சிச்சே நீங்கள் விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி தக்காளி ஃபுல்லாக வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று சேர்ந்து பரண்டுற மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அது வரைக்கும் வதக்கணும். பாருங்கள் நல்லா இப்போது வந்து தக்காளி நசுங்கிற அளவுக்கு வந்திருக்கு. இது ஏன் நான் வந்து எல்லாத்தையும் வந்து குத்தி விட்றேன் அப்படின்னா, நம்ம பண்ண போகிற கொத்து பரோட்டாவில் எதுவுமே முழுசாக இல்லாமல் சின்ன பீசஸாக ஆகிறதுக்காக தான் நான் வந்து மாதிரி பண்ணுறேன். நான் நறுக்கும் போதே அதுக்காக தான் தக்காளியுமே ரொம்ப சின்னதாக நறுக்கினேன். மீடியம் சைஸ் தக்காளி தான். பாருங்கள் தக்காளி அப்படியே சுருங்கி வந்துட்டுருக்கு. அதில் இருக்க தண்ணியெல்லாம் பழனால எண்ணெய் புரியுது. நீங்கள் வதக்க அது அப்படியே பச்சை வாடை போய் புளிப்புத்தன்மை போய் அதோட டேஸ்ட் வந்து வெங்காயத்தோடு சேர்ந்து வெங்காயம் இதில் இன்னும் கொஞ்சம் வதங்கும். பாருங்கள் நல்லா ரெண்டும் சேர்ந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரமாக பண்ணி நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணிட்டு அப்படின்னா முட்டையை பரட்ட ஈஸியாக இருக்குன்றனால நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். 2 முட்டையும் உடச்சி ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஃபுல்லாக தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி போட்டு பரட்டணும்.
பரட்டி முட்டை நல்லா சுருண்டு தனித்தனியாக வந்து நிற்கும். பாருங்கள், அது அப்படியே கொஞ்சம் முட்டை வேக 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 அந்த பிடிக்க வரும் நமக்கு இது பண்ணுறதுக்கு. நம்ம அப்படியே இந்த பேனில் எதுக்கு செய்கிறோன்னா அந்த மாதிரி தான் முட்டை வந்து நமக்கு ஈஸியாக வர. மற்ற வேறு ஏதாவது தோசை சட்டியில் நீங்கள் கல் தோசை சட்டி இதில் பண்ணலாம். நீங்கள் அப்படி பண்ணும்போது நல்லா நிறைய எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் எண்ணெய் அவ்வளோ சேர்க்க தேவையில்ல. முட்டையும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த மாதிரி இது பண்ணி எடுக்க பரட்டி எடுக்க நல்லா வரும். இப்போது எல்லாமே நான் கொத்தி விட்றேன். நம்ம முட்டை பொரியலுக்கு என்ன பண்ணுறோமோ அது மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். முட்டை அப்படியே தனித்தனியாக வர மாதிரி நல்லா முட்டை வந்து அங்கே பாருங்கள் ஒட்டாமல் அப்படியே பிரண்டு வர வரைக்கும் நீங்கள் வந்து முட்டையை வந்து வதக்கி எடுக்கணும். அப்போ தான் முட்டையும் வேகும். பாருங்கள் முட்டை வேகணும். அப்போ தான் முட்டை ஒரு மாதிரி கவுச்சி வாடை நமக்கு வந்து புரோட்டாவில் தெரியாது. பாருங்கள் முட்டை அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுதா. பாருங்கள் முட்டை நல்லா பரட்டிடணும். நம்ம ஏன் முன்னாடி உப்பு போடலன்னா முட்டை இந்த மாதிரி சாலிடாக ஆகி இருக்கும் போது நமக்கு வந்து அதில் ஒரு இடமா உப்பு சேர்ந்துக்கும். இப்போ பாருங்கள் நான் பிச்சு போட்டு வச்சுருந்த 4 புரோட்டாவை இதோட சேர்க்குறேன். சேர்த்து நல்லா பரட்டி விட்றேன். உப்பு முட்டையோட ஒரே இடமா சேர்ந்துருக்கும். முட்டை இந்த மாதிரி பால்ஸாக நிற்கும் போது தான் நம்ம வந்து உப்பு வந்து சேர்க்கலை. இப்போ புரோட்டா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா புரோட்டாலேயும் வந்து உப்பு இருக்கும், நம்ம வச்சுருக்க பிளெயின் சால்னாலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த வெங்காயம் இந்த கண்டென்ட் உப்பு வந்து வெங்காயத்துக்கு தக்காளி முட்டை போட்டு வதக்கின கண்டென்ட்டுக்காக மட்டும் ஒரு அரை ஸ்பூன் நம்ம வந்து போடுறோம். ஏன்னா தனியாக நீங்கள் வெங்காயத்தை பைட் பண்ணும்போது உங்களுக்கு உப்பே சேராத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் நம்ம அப்படி போட்டு சேர்க்குறோம். இப்போ கொஞ்சம் தனி மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு முட்டை புரோட்டா காரமாக இருக்குமே, அரை ஸ்பூன் தான் சேர்க்க சொல்கிறாங்க, யோசிக்க வேணாம். நம்ம வந்து பிளெயின் சால்னால் கரம் மசாலா மசால் பொடி எல்லாமே நிறையா சேர்த்துருக்கோம். அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும். அது நம்ம இதில் சேர்க்க போகிறோன்றனால நம்ம வந்து அரை ஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் பொடி நான் சேர்க்குறேன். அதில் அதே மாதிரி மிளகும் நம்ம வந்து அந்த மசாலா அரைச்சி சால்னாவில் சேர்த்ததில் மிளகு சீரகம் எல்லாமே அதில் சேர்த்துருக்கனால நம்ம வந்து இதில் தனி மிளகாய் பொடி மட்டும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான தான், வீட்டிலே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளெயின் சால்னா சேர்க்கணும், அப்படியே ஊற்றக்கூடாது. நீங்கள் வந்து இந்த சாஸ் சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். பரட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா நிறையா சால்னா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஊறி போய் குழஞ்ச மாதிரி புரோட்டா இருக்கும். அப்போது யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் கிறிஸ்பி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் வந்து ஆட் பண்ணுறோம். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. ரொம்ப நீங்கள் இதை சேர்க்காமல் வந்தீங்கன்னா புரோட்டா வந்து ரொம்ப இந்த மாதிரி தாளிக்கும் போது விரைச்சிக்கும். நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி விரைச்சிருந்தால் அதை வந்து ரொம்ப எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் இதை சேர்க்கும்போது ஒரு சாஃப்ட்னஸோட கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நான் பார்த்து சேர்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள் நம்ம ஃபுல்லாக சேர்த்துட்டோம். இப்போ அந்த சால்னாவோட தண்ணி வாட்டர்லாம் உள்ளே இறங்கி அதோட சேரும். அதனால் நல்லா கிண்டி விடணும். ஃபுல்லாக எல்லா புரோட்டா முட்டை எல்லாமே அதில் இதாகிற அளவுக்கு நம்ம கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டாச்சு. ஆல்ரெடி நம்ம புரோட்டா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம்.
ஆனாலும் இன்னும் கொஞ்சம் முட்டையோடு சேர்ந்து அது கொத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டம்ளர் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா இன்னும் பெரிய டம்ளராக இருந்தால் உங்களுக்கு சூடு தெரியாது, சின்ன டம்ளர்னால் உங்களுக்கு கொஞ்சம் சூடு தெரியும். அது மாதிரி அந்த கார்னரில் வந்து நான் என்னதில் வெண்ணெய் இருக்கும், உங்களுக்கு நீட்டமாக இருக்க டம்ளர் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நல்லா இப்படி கொத்தி விடுங்க. முட்டையும் புரோட்டாவும் ஒன்று சேர்ந்து கொத்தும். அப்படியே மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கொத்தாக நமக்கு வந்து அது ரெடி ஆகும். கொஞ்சம் கை சுட தான் செய்யும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ரொம்ப நீங்கள் பண்ண வேணாம், ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம். ஏற்கனவே நம்ம புரோட்டா வந்து சின்னதாக தான் பிச்சு போட்டு வச்சுருக்கோம். அதனால் முட்டையும் இதுவும் நமக்கு சேரணும். அதுக்கு என்ன நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணால் போதும். நமக்கு ஈஸியாக அந்த கொத்து வரும். ஏன்னா நம்ம சால்னா சேர்த்தனால கொஞ்சம் புரோட்டா ஊறி லேஸாக இருக்கும். அதனால் நம்ம வந்து பண்ணிட்டு பாருங்கள், அழகாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இப்போ நமக்கு முட்டை புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணி பார்ப்போம் வாங்க. பாருங்கள், நல்லா சுட சுட ஆவி பறக்கிற முட்டை புரோட்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குழந்தைங்கலேருந்து எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் கிடைக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பிக்சரோடு போடுங்க. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துருக்க எல்லாருக்கும் அறிவோம் ஆயிரம் சார்பாக எங்களுடைய நன்றிகள்.